ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹியூமன்ஸ் அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் இந்த சாப்டர் பற்றி பார்க்க போறோம்னா நீட் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய யூனிட்ஸ், டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்க முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதால் மட்டும் இல்லாமல் நம்ம நீட் 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஜேஇ மெயின்ஸ் 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவும் ஸ்பெஷலாக ஒரு குரூப் ஆரம்பிச்சு டெஸ்ட் ஒவ்வொரு சாப்டர் முடிஞ்சுமே டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த குரூப்ல சேரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர்றேன், போய் ஜாயின் பண்ணிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் 11th என்சிஆர்டியில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டராக இருக்காது. ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆஃப் பிசிக்கல் வேர்ல்டு அப்படின்னு ஒரு சாப்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மேக்ஸிமம் வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வராது. பட் அதுல இருந்து நீட்டுக்கு தேவையான சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சம் ஆஃப் த பாயிண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சாப்டருக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஃபோர்ஸஸ். ஸோ நம்மளோட என்டையர் யூனிவர்ஸ்லயே வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் இருக்குது. 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்லயே நம்ம மேஜரா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த 2 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் மேக்ஸிமம் வந்து நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸை வந்து கிராவிடேஷன் சாப்டர்ல நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இஎம் ஃபோர்ஸை வந்து நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் மேக்னெட்டிசம் அண்ட் மூவிங் சார்ஜஸ்லயும் பார்ப்போம். ஸோ மொத்தமா இந்த 2 ஃபோர்ஸஸ் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வி ஆர் கோயிங் டு டீல். பட் மொத்தமா 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது வந்து இருக்கிறதுல வீக்கஸ்ட் ஃபோர்ஸ் இந்த நேச்சர். இது வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபோர்ஸ். யூனிவர்ஸ்ல எல்லா இடத்துலயுமே இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அன் யூனிவர்சல் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து பிட்வீன் த மாசஸ். ஸோ இப்போ 2 ஆப்ஜெக்ட், ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னா இந்த 2க்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா இந்த 2க்கும் நடுவில் ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். இட் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அட்ராக்டிவ், நாட் ரிபல்சிவ். ஆல்வேஸ் அட்ராக்டிவ். ஸோ இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எப்ப அப்ரிஷியபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா சன்னை வந்து எர்த்து சுத்துது. ஸோ அது எதனால சுத்துது அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் எது தருது அப்படின்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸே தருது. அப்போ நான் இப்படி 2 ஆப்ஜெக்ட் வச்சாலும் இதுவும் வந்து இந்த ஆப்ஜெக்ட் சுத்த ஆரம்பிக்கணும்ல. ஏன் சுத்தல அப்படின்னா மாஸ் ஷுட் பி லார்ஜ். இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து சிக்னிபிகன்ட் எப்போ வந்து நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இஃப் த மாசஸ் ஆர் லார்ஜ். ஸோ இன்னொரு பாயிண்ட், நமக்கு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஃபார்முலா பாத்தீங்கன்னாலே தெரியும். Fg is equals to G m1 m2 divided by r square. So இந்த மாசஸோட வேல்யூ அதிகமாகத்தான் இந்த ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்னிபிகண்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஜியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 10 to power -11 வரும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு மாஸ் பெருசா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்ரிஷியபிளா வரும். ஸோ அதனாலதான் வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இந்த 2 ஆப்ஜெக்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸை விட அதிகமா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எந்த 2 நடுவில் இருக்குன்னா 2 சார்ஜஸ், மேபி புரோட்டானா இருக்கலாம், இல்ல அப்படின்னா எலக்ட்ரானா இருக்கலாம். ஸோ இந்த 2க்கு நடுவில் இருக்கலாம். புரோட்டான் நடுவில் இருக்கலாம், எலக்ட்ரான் நடுவில் இருக்கலாம், இல்லைன்னா புரோட்டான் பிளஸ் எலக்ட்ரான் 2க்கு நடுவில் இருக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போத் ரிப்பல்சிவ் ஆஸ் வெல் அஸ் அட்ராக்டிவ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ சார்ஜ் ரெஸ்ட்ல இருக்குதுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோ அப்படின்னா சார்ஜஸ், ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா ரெஸ்ட். ஸோ சார்ஜஸ் ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை பற்றி படிப்போம். ஸோ கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸும் மேக்னட்டிசமும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸா வந்து கருதப்பட்டது. ஸோ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் வந்து 2ம் டிஃப்ரெண்ட் கிடையாது, 2 சேம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற கான்செப்ட் கொடுத்திருப்பாரு. ஸோ அது வந்து நம்ம 12th கிளாஸ்ல படிப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து போத் சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்ல இருந்ததுன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும் ஃபோர்ஸ் வரும். இதே வந்து பாத்தீங்கன்னா சார்ஜ் வந்து மோஷன்ல இருக்கும்போது we will be getting மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அது வந்து லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 10 to power 36 டைம்ஸ் கிரேட்டர் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் இருக்கிறதுல வீக்கஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா electromagnetic force is 10 to power 36 times of gravitational force. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் இன் தீஸ் 4 ஃபோர்சஸ். இந்த 4 ஃபோர்சஸ் எல்லாத்தையும் விடையும் திஸ் இஸ் மோர் ஸ்ட்ராங்கர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இட் இஸ் சார்ஜ் இண்டிபெண்டன்ட். சார்ஜுக்கு நடுவில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ நியூக்ளியஸ்ல வந்து புரோட்டான்ஸ் பாசிட்டிவ் சார்ஜஸும் நியூட்ரான்ஸ் தான் இருக்கும். நியூட்ரான்ஸ் வந்து சார்ஜ்லெஸ். அப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது புரோட்டான் அப்படின்னா நியூட்ரான், புரோட்டான், நியூட்ரான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நியூட்ரானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் சார்ஜ்லெஸ் அப்படிங்கிறங்காட்டி நமக்கு இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய கூலும் ஃபோர்ஸ் வரும். ஸோ சேம் சார்ஜஸ்னா ரிப்பல் ஈச் அதர். ஸோ அந்த ரிப்பல் ஈச் அதர் அப்படிங்கிறங்காட்டி இந்த நியூக்ளியஸோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா
பெருசாகி இட் இஸ் அன்ஸ்டேபிள். எவ்வளவுக்கு எவ்வளவு நியூக்ளியஸ் சின்னதா இருக்குதோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டேபிள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக ஆரம்பிச்சுன்னா இட் பிகம் அன்ஸ்டேபிள். பட் நேச்சுரலி அக்கரிங் எல்லா நியூக்ளியஸும் வந்து ஸ்டேபிள். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக கொண்டு வந்தது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் எந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கும் அப்படின்னா புரோட்டானுக்கு நடுவில் இருக்கலாம், இல்ல அப்படின்னா நியூட்ரான் புரோட்டான் நடுவில் இருக்கலாம், இல்ல அப்படின்னா நியூட்ரான் நடுவில் இருக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இட் மேக்ஸ் தி நியூக்ளியஸ் ஸ்டேபிள். அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா என்ன ரேஞ்சில் ஆக்ட் ஆகுதுன்னா 10⁻⁻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 ⁻அட்ராக்டிவ் மாதிரி தான் இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி நியூக்ளியஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபோர்ஸ் கூட. இட் இஸ் 10⁻38 டைம்ஸ் அட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். இது வந்து நியூக்ளியஸ் விட சின்னதா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்க்கு நடுவில் இருக்கும். ஸோ எதுக்குள்ள அப்படின்னா பீட்டா டிகே. நாம வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 12th கிளாஸ்ல படிப்போம். ஸோ அட்டாமிக் பிசிக்ஸ்ல படிப்போம். பீட்டா டிகே அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ அந்த பீட்டா டிகேல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா லாஸ். ஸோ லாஸ் அப்படிங்கிறது நாட் ப்ரூவ்ட். ஸோ இப்போ எக்ஸ்பெரிமெண்டலா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால லாஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இருக்கிற எல்லா லாஸ் நம்ம பிசிக்ஸ்ல டீல் பண்ணக்கூடிய எல்லா லாஸுமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் எக்ஸ்பெரிமெண்டலி ப்ரூவ்ட். ஜஸ்ட் தியரியா மட்டும்தான் இருக்குது, அதை எக்ஸ்பெரிமெண்டலா இன்னும் ப்ரூவ் பண்ணலன்னு அர்த்தம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 4 இம்பார்ட்டன்டான லாஸ் இருக்குது. இந்த 4 லால இருந்து கண்டிப்பா நீட்லயும் ஜேஇ மெயின்ஸ்லயும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். நீட்லயும் ஜேஇ மெயின்ஸ்லயும் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்தே ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, நெக்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ், நெக்ஸ்ட் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இன் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம், ஸோ இன் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் energy becomes constant. Energy becomes constant. So energy becomes constant அப்படின்னா என்ன அப்படின்னா with respect to time no change, அவ்வளவுதான். ஸோ டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகல அப்படின்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாலை ஒரு டவர்ல இருந்து நான் விடுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நான் விடுறேன் அப்படின்னா கிரவுண்டை ரீச் பண்ணிட்டு இஃப் திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா இருந்ததுன்னா கிரவுண்டை ரீச் பண்ணிட்டு மறுபடியும் அதே ஹைட்டுக்கு வரும். பட் இது வந்து நடக்காது. ஏன் நடக்காது அப்படின்னா இந்த இடத்துல கிரவுண்டை டச் பண்றப்ப டியூ டு ஃப்ரிக்ஷன் மூலமா ஹீட் ஆகவும், ஹீட் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி, ஹீட் ஆகவும் சவுண்ட் மூலமாகவும் சம் ஆஃப் தி எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா டிசப்பேட் ஆயிரும். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சம் செர்டைன் ஹைட் வரைக்கும் தான் வரும். இதே வந்து இந்த ஒரு சர்ஃபேஸ் வந்து உங்களால ஃப்ரிக்ஷன் லெஸ்ஸா கொடுக்க முடிஞ்சது, அது மட்டும் இல்லாம உங்களை நீங்க தூக்கி போடுற ஒரு பாடி வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா நீங்க தூக்கி போடுற பால் வந்து மறுபடியும் அதே இடத்த ரீச் ஆகும். ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லா சொல்லுது. இது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ணுவோம். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி கைனமேட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொட்டேஷனல் மோஷன் அதுல எல்லாம் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அதே மாதிரி தான் இந்த ஐசோலேட்டட் சிஸ்டம் charge becomes constant. Charge neither be created nor be destroyed. For example, ஒரு பாடியில ஒரு 4 கூலம்ப் ஆஃப் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இன்னொரு பாடியில -2 கூலம்ப், அதாவது நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது அப்படின்னா இஃப் இந்த 2 பாடி நான் வந்து பாத்தீங்கன்னா டச் பண்ணி மறுபடியும் எடுத்தேன் அப்படின்னா இந்த பாடியில ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 3 கூலம்ப் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல -3 கூலம்ப். இப்ப டோட்டல் இந்த இது வந்து ஒரு சிஸ்டமா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் பிஃபோர் த இந்த 2 டச் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தது, டச் ஆனதுக்கு அப்புறம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2ஐயும் பிளஸ் பண்ணி பாருங்களேன். இது வந்து பாத்தீங்கன்னா +2 கூலம்ப் ஆஸ் அ டோட்டல் சிஸ்டம். இதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இதுவும் +2 சிஸ்டம். அப்போ சார்ஜ் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்ட், ஆனா ஃப்ரம் ஒன் பாடி இட் கேன் பி டிரான்ஸ்ஃபர் டு அனதர் பாடி. ஸோ இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம். எப்போ அப்படின்னா இஃப் external force is absent. If external force is absent, அப்ப external force absent அப்படின்னா என்னது? F is equals to 0. F external force is 0. So if F external equal to 0 அப்படின்னா according to law of நியூட்டன்ஸ் லால வந்து செகண்ட் லால என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா in the presence of external force, இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எஃப் எக்ஸ்டர்னல் 0ன்னு போடுங்க, டிபி டிவைடட் பை டிடி. அப்ப இது பி அப்படிங்கறத லீனியர் மொமெண்டம். ஸோ அப்ப பி ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். சாரி, பி ஈக்குவல்ஸ் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்பதான் அதோட டிஃபரன்சியேஷன் வந்து
ஈக்குவல் டு 0 நம்ம பேசிக் மேக்ஸ்ல பார்த்த மாதிரி. அப்போ இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் லீனியர் மொமெண்டம் பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்ட். ஆங்குலர் மொமெண்டம் சிம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் எல். இதை வந்து மேக்ஸிமம் ரொட்டேஷனல் மோஷன்ல யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன், இது வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷனல் மோஷன். நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்ல இப்ப நம்ம எஃப் யூஸ் பண்ணோம்னா ரொட்டேஷனல் மோஷன்ல டவு யூஸ் பண்ணுவோம். இங்க லீனியர் மொமெண்டம் யூஸ் பண்ணோம்னா இங்க ஆங்குலர் மொமெண்டம் யூஸ் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் டார்க். இப்ப எக்ஸ்டர்னல் டார்க் இல்ல அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸ்டர்னல் டார்க் ஈக்குவல் டு 0 போடுங்க, dl by dt. இப்ப டிஃபரன்ஷியேஷன் இப்ப எது வந்து ஈக்குவல் டு 0, L is equals to constant. அப்ப angular momentum will be constant. So இந்த 4 laws of conservation இம்பார்ட்டன்ட். சோ இதுல இருந்து கண்டிப்பா நீட்ல ஒரு क्वेश्चन, ஜேஇ மெயின்ஸ்ல ஒரு क्वेश्चन வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ். சோ இதுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்போ யூனிட்ஸ், டைமென்ஷன் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ்க்குள்ள வந்துட்டோம். சோ இது வரைக்கும் பார்த்தோம்னா பிசிக்கல் வேர்ல்டு இருக்கக்கூடிய நீட்க்கு இம்பார்ட்டன்டான கான்செப்ட்ஸ். சோ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்தெந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் லாஸ் ஆஃப் பிசிக்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அது எல்லாமே தியரட்டிக்கல் பிசிக்ஸ் கூட சொல்லலாம். தியரட்டிக்கல் பிசிக்ஸ் கூட சொல்லலாம். சோ தியரட்டிக்கல் பிசிக்ஸ் வச்சு என்னென்ன கான்செப்ட்ஸ் வந்து நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதோ அந்த கான்செப்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம எந்த டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ். சோ டூ டைப்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் குவான்டிட்டிஸ். ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் cannot be represented by other, cannot be represented by other. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கரண்டோட யூனிட்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். இதே வந்து லென்த் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஆர் பேஸ் குவான்டிட்டிஸ். அதை வந்து லென்த்தை ஒரு மாஸ் டேர்மாலையோ இல்ல வேற ஏதாவது டைம் ஸ்கேலாலையும் நம்ம வந்து மெஷர் பண்ண முடியாது. ஸோ லென்த் அப்படின்னா மீட்டர், கிலோமீட்டர், ஸோ அந்த மாதிரி அதோட குவான்டிட்டிஸ், அதோட யூனிட்ஸை வச்சு மட்டும்தான் டிஃபைன் பண்ண முடியும். அது மாதிரி இருக்கக்கூடியது வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குது. மாஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லென்த். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இன்னொன்னு வச்சு இட் வில் நாட் பி ரெப்ரசன்டட். சோ மாஸ், லென்த், டைம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் அப்படின்னா நம்ம கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நீங்க அதர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. சோ டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அப்படின்னா ஆம்பையர். சோ அந்த மாதிரி யூனிட்ஸ் மெஷர் பண்ண முடியும். நம்ம கேஜி அந்த மாதிரி மெஷர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லுமினஸ் இன்டென்சிட்டி. சோ லுமினஸ் இன்டென்சிட்டி. நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 7 பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். நீங்க கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், அதோட எஸ் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மோல். நெக்ஸ்ட் டிரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வச்சு டிரைவ் பண்ணது. எப்படி அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்பிளேஸ்மென்ட் பை டைம், அப்ப லென்த் பை டைம். சோ இந்த மாதிரி ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வச்சோ இல்ல ஏதோ ஒரு டிரைவ்டு குவான்டிட்டிஸ் வச்சோ டிரைவ் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னா தே ஆர் டிரைவ்டு குவான்டிட்டிஸ். மொத்தம் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் தான் இருக்குது. மற்றது எல்லாமே டிரைவ்டு குவான்டிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ், அக்சலரேஷன், மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம் எல்லாமே வந்து டிரைவ்டு குவான்டிட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் அப்படின்னா நம்ம மீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம், சென்டிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம், மில்லிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணலாம், ஏன் ஆங்ஸ்ட்ராம் வச்சு, நானோமீட்டர் வச்சு டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். பட் ஏன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸையும் விட்டுட்டு நமக்கு தெளிவான ஒரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்தியால 1 மீட்டர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வேற எங்க போனாலும் அது 1 மீட்டர் ஸ்கேல்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இன்டர்வென்ஷன் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் எஃப்பிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபுட். ஸோ லென்த்தை வந்து ஃபுட் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ மாசம் வந்து பாத்தீங்கன்னா பவுண்ட் அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. இதே வந்து டைம் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்தது அப்படின்னா பிரிட்டன்ல தான் இருந்தது. ஸோ இந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் வந்து பிரிட்டன்ல தான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். ஸோ எல்லா சிஸ்டத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டைமுக்கு செகண்டை தான் யூஸ் பண்ணிருப்பாங்க.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் டைப் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எம்கேஎஸ் சிஸ்டம். ஸோ எம்கேஎஸ் சிஸ்டம்னா மீட்டர் கிலோகிராம் செகண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல யூஸ் பண்றது மேக்ஸிமம் இது யூஸ் பண்ண மாட்டோம், இதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். எம்கேஎஸ் சிஸ்டம் தான் யூஸ் பண்ற மாதிரி தெரியும். பட் எம்கேஎஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிருப்போம். பட் ஆஸ் ஃபார் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் மொத்தம் 7 இருக்குது. ஸோ 7 பத்தி இது சொல்லாதான் காட்டி இதையும் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். we will be using SI system of units. SI system of units தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாச்சும் புக்ல பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபோர்ஸோட SI யூனிட் என்னன்னு கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நியூட்டன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாஸ்க்கு வந்து SI யூனிட் என்ன அப்படின்னா கேஜி, இதே லென்த்துக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மீட்டர். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு பார்த்து அதோட ஜெனரல் டெஃபினிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் முடிஞ்சு நெக்ஸ்ட் கான்செப்ட் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா we will be dealing with length. So length அப்படிங்கிறது என்ன? 1 மீட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா SI யூனிட் 1 மீட்டர். சோ அப்போ 1 மீட்டருக்கு ஜெனரல் டெஃபினிஷன் என்ன? 1 மீட்டருக்கு ஜெனரல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா length of path traveled by light in vacuum in எவ்வளவு செகண்ட்ல அப்படின்னா 1/299,79245 of a second. அதாவது ஒரு செகண்ட் கூட கிடையாது, ஒரு செகண்ட் இவ்வளவு சின்ன டைம்ல அந்த பார்த்த லைட் வந்து எவ்வளவு டிரான்ஸ்வர்ஸ் பண்ணுது, அதுவும் வேக்யூம் கண்டிஷன்ல இவ்வளவு செகண்ட்ல எவ்வளவு பாத் டிராவல் பண்ணிட்டோம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1 மீட்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாஸ். சோ மாஸ் அப்படிங்கிறதுக்கு SI யூனிட் சிஸ்டம் வந்து கேஜி. சோ 1 கேஜி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, சோ மாஸ் ஆஃப் 1 புரோட்டோடைப் சிலிண்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா எழுதியதான் இப்ப சொல்றேன். புரோட்டோடைப் சிலிண்டர் அப்படின்னா என்னன்னா, சோ சிலிண்டர் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த ஷேப்ல தான் இருக்கும். சோ புரோட்டோடைப் சிலிண்டர் அப்படின்னா என்னன்னா இந்த லென்த்தும் இந்த ரேடியஸும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா இருக்கும். R = H அப்படிங்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டோடைப் சிலிண்டர். இந்த புரோட்டோடைப் சிலிண்டர் எதனால மேடப்பா இருக்கணும் அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம் அலாய். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய புரோட்டோடைப் சிலிண்டரோட வெயிட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1 kg. அதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம SI யூனிட் மேக்ஸிமம் we are going to measure. சோ அதோட ஹைட் எவ்வளவு இருக்கும், அதாவது R = H. அந்த H எப்படி இருக்கும் அப்படின்னா சோ டயாமீட்டருக்கு ஈக்குவலா இருக்கும், அதாவது 2R க்கு ஈக்குவலா இருக்கும். சோ அது எவ்வளவு இருக்குது அப்படின்னா 3.9 சென்டிமீட்டர். சோ இந்த வேல்யூ இதோட வேல்யூ H = 3.9 சென்டிமீட்டர், 2R = 3.9 சென்டிமீட்டர். சோ இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்ம அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் கொஞ்சம் ஈஸியா போகலாம். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டைம். சோ டைம் அப்படின்னா என்ன அப்படின்னா 1 செகண்ட். சோ 1 செகண்ட் இஸ் த டியூரேஷன் of 9192631770. அதாவது cesium 133 ஆட்டம்ல இருக்கக்கூடிய 2 ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ். சோ இது ஒரு ஹைப்பர்ஃபைன் லெவல், இது ஒரு ஹைப்பர்ஃபைன் லெவல்ஸ்ல இவ்வளவு டிரான்சிஷன், ஒரு எலக்ட்ரான் வந்து இவ்வளவு டிரான்சிஷன் போறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து பாத்தீங்கன்னா 1 செகண்ட். அப்ப அது எவ்வளவு வேகத்துல மூவ் ஆகும் அப்படின்னு பாத்துங்க. சோ ஒரு டிரான்சிஷன் இப்படி போயிட்டு இப்படி வந்ததுன்னா தட் இஸ் 1 டிரான்சிஷன். சோ அது மாதிரி இத்தனை டிரான்சிஷன் நடக்கிறதுக்கு எடுத்துக்கூடிய டைம் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1 செகண்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கரண்ட், எலக்ட்ரிக் கரண்ட் 1 ஆம்பையர். 1 ஆம்பையர் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 இன்ஃபினிட்டி, சோ இன்ஃபினிட்டியா 2 வயர் எடுத்துக்கிறேன், separated by a distance of 1 meter. சரிங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினைட் லென்த், நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன். ஏன் நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா சோ ஏரியா அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் வில் பி கிரியேட்டட். சோ அதனால நெக்லிஜிபிள் கிராஸ் செக்ஷன் ஏரியாவால எடுத்துக்கிறாங்க. சோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது சோ இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் செப்பரேட்டால இருக்கணும். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வயர் அப்படின்னு கூட எடுக்கலாம். சோ இந்த ரெண்டுக்கும் நடுவுல 1 ஆம்பையர் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகுது.
இந்த ரெண்டுலயும் 1 ஆம்பியர் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் ஆகுது அப்படின்னா இட் ஷுட் கிரியேட் force per unit length 2 into 10 to power 7 Newton per meter. So இந்த மாதிரி ஒரு force கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னா it will be passing. So for example இந்த ஒரு ஆம்பியர் பாஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி force கிரியேட் பண்ணும். இதே வந்து டிஃபரெண்ட் ஆம்பியர்ஸ் பாஸ் ஆச்சு அப்படின்னா இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா மாறிட்டே இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 ஆம்பியருக்கான டெஃபினிஷன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சரோட SI யூனிட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கெல்வின் அப்படின்னு தான் சொல்லுவோம். மேக்ஸிமம் செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் 1 கெல்வின் தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா டெம்பரேச்சரோட SI யூனிட். அதோட டெஃபினிஷன் என்னன்னா 1/273.16 part of triple point of water. So triple point அப்படின்னா என்ன? So இந்த triple point அப்படின்னா என்ன? So triple point அப்படின்னா 3 ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், சாலிட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட். மொத்தம் சாலிட் ஸ்டேட், லிக்விட் ஸ்டேட், கேசியஸ் ஸ்டேட் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல எப்ப எக்ஸிக்யூட் ஆகுதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். சோ ட்ரிபிள் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்ன அப்படின்னா 273.16 கெல்வின். அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா 1/273 பாத்தீங்கன்னா 1 கெல்வின் you will be getting. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். சோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா SI யூனிட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1 மோல். 1 மோல்கான ஜெனரல் டெஃபினிஷன் என்ன? 1 மோல்கான ஜெனரல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா amount of substance having same number of particles as that of 12 gram of carbon 12 isotope. So 12 gram of carbon 12 ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எவ்வளவு பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அவகாட்ரோ நம்பர் 6.023 into 10 to power 23 பார்ட்டிகல்ஸ் இருக்கும். சோ அதே அளவிலான பார்ட்டிகல்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் மெக்னீசியம் எடுத்துக்கிறேன்னா அது எவ்வளவு அளவுல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது மெக்னீசியம் வந்து 24. இதே வந்து சோடியம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இட் வில் பி ஹேவிங் 11 கிராம்ஸ் இருக்கும் பொழுது யூ வில் பி ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சோ உங்களுக்கான அட்டாமிக் நம்பர்ல தான் இது இருக்கும். சரிங்களா? சோ அதுதான் வந்து 1 மோல். நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா லுமினஸ் இன்டென்சிட்டி கேண்டலா. இது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை நீட் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா So next dimensions. So இதோட வந்து பாத்தீங்கன்னா units will be finished. So units வந்து பாத்தீங்கன்னா completed. So இதோட வந்து பாத்தீங்கன்னா units will be completed. So next வந்து பாத்தீங்கன்னா dimensions. So maximum இந்த சாப்டர்ல இருந்து dimensionsல இருந்தும் measurements maximum screw gaugeலயும் வெர்னியர் கேலிபர்ல இருந்து தான் क्वेश्चंस கேட்பாங்க. So இன்னி பார்க்க போற எல்லா கான்செப்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். You should be remembering. So இதுல வந்து பாத்தீங்கன்னா first dimensionsக்கான ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் நமக்கு தேவை. So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் 7 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் இருக்குதுன்னா ஃபர்ஸ்ட் மாஸ் அப்படின்னா கேபிட்டல் M ஸ்கொயர் பிராக்கெட் மஸ்ட். சோ டைமென்ஷன்ஸ் பத்தி சொல்லும்போது ஸ்கொயர் பிராக்கெட் மஸ்ட். நெக்ஸ்ட் வந்து லென்த்துக்கு கேபிட்டல் L, டைமுக்கு கேபிட்டல் T, கரண்ட்டுக்கு கேபிட்டல் A, டெம்பரேச்சருக்கு கேபிட்டல் K ஆர் தீட்டா. சோ இந்த ரெண்டுல எது வேணா யூஸ் பண்ணுவாங்க. டிஃபரண்ட் புக்ஸ் தே வில் பி மென்ஷனிங் as different. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ்க்கு மோல் MOL. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேண்டில் லக்ஸ் CD luminous intensity. சோ மேக்ஸிமம் வந்து நமக்கு கேட்கக்கூடிய क्वेश्चंस இந்த 5ல இருந்து தான் வரும். அதுலயும் மேக்ஸிமம் we will be using these 4. இந்த 5th இருந்து கூட அதிகமா வராது. பட் இந்த ரெண்டு நமக்கு தேவையில்லை. மேக்ஸிமம் क्वेश्चंस கேட்க மாட்டாங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அதிகமா வராது. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ velocity equals to displacement by time. அப்ப displacement அப்படின்னா என்னது? length. அப்ப L ஸ்கொயர் பிராக்கெட் டிவைடட் பை டைம் கேபிட்டல் T. சோ கேபிட்டல் T பவர் 1ல இருக்குது. மேல போச்சுன்னா LT பவர் -1 ஹோல் ஸ்கொயர் பிராக்கெட் போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறது நான் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வோல்டேஜ் கேக்குறாங்க. சோ எனக்கு வந்து வோல்டேஜுக்கு வந்து எனக்கு டைரக்ட் ஃபார்ம் இந்த மாதிரி தெரியாது அப்படின்னா நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ வோல்டேஜ் அப்படின்னா V. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஒரு ஃபார்முலா படிப்போம். வோல்டேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் dV/dr அப்படின்னு படிப்போம். இந்த V அப்படிங்கறத வோல்டேஜ். சோ இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேணும். எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் ஒரு ஃபார்முலா படிப்போம். F by charge equal to V/L அப்படின்னு எழுதிக்கலாம். சோ எனக்கு வந்து F ஓட தெரியும் என்ன? M into acceleration. Acceleration என்னது? velocity by time போட்டீங்கன்னா you will be getting it as L T power -2. இந்த பக்கம் M இருக்குது டிவைடட் பை சார்ஜ் எப்படி மாத்துறது?
நீங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல படிப்பீங்க. கரண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு சார்ஜ் பை டைம். அப்ப கரண்ட் என்னது ஆம்பியர், டைம் இந்த பக்கம் போச்சுன்னா டி ஹோல் ஸ்கொயர் பிராக்கெட். அப்ப சார்ஜ் ஓட கொண்டு வந்து அப்ளை பண்ணும் ஏ டி ஸ்கொயர் பிராக்கெட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வி பை எல். சோ இப்படி கண்டுபிடிக்கணும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு பிசிக்கல் குவான்டிட்டிஸோட டைமென்ஷன்ஸையும் ஃபைனல் டைமென்ஷன்ஸையும் நீங்க மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து படிக்கக்கூடிய பிசிக்கல் சாப்டர்ஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் அதோட ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கும். நீங்க அந்த ஃபார்முலாஸ் எப்படி இருந்தாலும் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாலே யூ கேன் கெட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஈஸியர் ஃப்ரம் மேக்ஸிமம் வந்து இந்த டைமென்ஷன்ஸ் கேட்கற மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச்ல கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் இருக்குதுன்னா அதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு அது மேக்ஸிமம் போட சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ரெண்டா இப்போ ஃபோர்ஸ் ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு சேமான டைமென்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க், எனர்ஜி. ஸோ இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they will be having same dimension. So same dimension இருக்குது அப்படிங்கறது ரெண்டு ஆப்ஷனா கொடுத்துட்டு எந்த ரெண்டுல சேம் டைமென்ஷன் இல்லாதது இருக்குது அப்படிங்கறது சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இருக்குது. நீங்க கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் பண்ண வந்துடும். மேக்ஸிமம் இந்த டைமென்ஷன்ஸ் இப்படி போட முடியல அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க. அடுத்த சாப்டருக்கு வரக்கூடிய ஃபார்முலாஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி கண்டிப்பா டைமென்ஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டைமென்ஷன் இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் we will be having 2 கான்ஸ்டன்டா இருக்கலாம். அதோட வேல்யூ கான்ஸ்டன்டா இருக்கலாம். சோ என்ன அப்படின்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படிங்கிற ஒரு நேச்சுரல் நம்பருக்கு இட் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். 2 தான். சோ அதுக்கு வந்து ஏதாச்சும் டைமென்ஷன் இருக்குதா? கிடையாது. இதே வந்து வேற ஏதாச்சும் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ரெனால்ட்ஸ் நம்பர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் will be having certain value. அது வந்து டிஃபரெண்டா இருக்கும். சோ அதெல்லாம் வந்து வேரியபிள் வரும். சோ வேரியபிள்ஸ்லயும் டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. கான்ஸ்டன்டா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ்லயும் டைமென்ஷன்லெஸ் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பா டைமென்ஷன்ஸ் ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தேவையா அப்படின்னா மேக்ஸிமம் குவான்டிட்டிஸ்க்கு டைமென்ஷன்ஸ் இருக்கும். சம் ஆஃப் தி குவான்டிட்டிஸ்க்கு மட்டும் டைமென்ஷன்ஸ் இருக்காது. சோ அந்த சம் ஆஃப் தி குவான்டிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க என்சிஆர்டி புக்லயே கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ரெஃபர் இட். இல்ல அப்படின்னா ஒரு பிடிஎஃப் அனுப்புனா அந்த பிடிஎஃப்ல இட் வில் பி ஹேவிங் டெஃபினிஷன்ஸ். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா டைமென்ஷனல் அப்ளிகேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். டைமென்ஷனல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷன்ஸ். சோ இது வந்து மொத்தம் 3 அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா செக்கிங் தி டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கைனமேட்டிக்ஸ்ல ஒரு ஈக்குவேஷன் வரும். S is equals to ut plus half at ஸ்கொயர் அப்படின்னு ஒரு ஃபார்முலா வரும். சோ இது வந்து டைமென்ஷனலா கரெக்டா இருக்குதா அப்படிங்கறத என்னால இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பிளஸ் டேர்ம்ல தான் இருக்கு. சோ பிளஸ் டேர்ம் அல்லது மைனஸ் டேர்ம்ல இருந்தா சோ ஒவ்வொன்றும் இப்போ எஸ்ஸோட டைமென்ஷன் இதுக்கும் ஈக்குவலா இருக்கணும், இதோட டைமென்ஷன் இதுக்கும் ஈக்குவலா இருக்கும். பிளஸ் டேர்ம்லயே மைனஸ் டேர்ம்லயே இருந்தா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்ப கேபிட்டல் எல் வரும். இதே யூ அப்படிங்கிறது வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியல் வெலாசிட்டி என்னது எல் டி பவர் -1 வரும். டைம் அப்படின்னா டி. சோ இது கேன்சல் ஆயிட்டு we will be having எல். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்குது. இதே வந்து பாத்தீங்கன்னா half at ஸ்கொயர் வச்சு பார்க்கும்போது ஆக்சிலரேஷனுக்கு எல் டி பவர் -2. இதே டி ஸ்கொயருக்கு டி ஸ்கொயர். இது வந்து கேன்சல் ஆயிட்டு we will be having எல். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா சம் ஆஃப் த லிமிடேஷன்ஸ் இருக்குது. அந்த லிமிடேஷன்ஸ் பார்ப்போம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் டைமென்ஷனல் கரெக்ட்னஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு நடுவுல இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிற போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப எனக்கு டைமுக்கும் லென்த்துக்கும் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டிக்கும் ஒரு ஈக்குவேஷன் எனக்கு தேவை அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதோட ரிலேஷன் தான் வேணும். ஸோ நான் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல் பவர் ஏ ஜி பவர் பி. சரிங்களா? ஸோ இதை வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஸோ டிக்கு டி கேபிட்டல் டி தான் வரும், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எல்லுக்கு கேபிட்டல் எல் ஏ. இது வந்து ஜிக்கு ஜினா ஆக்சலரேஷன் எல் டி பவர் -2 பி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல் டேர்ம் எல்லாம் தனி எடுங்க, டி டேர்ம் எல்லாம் தனி எடுங்க. அப்போ டி எல் பவர் ஏ பிளஸ் பி டி பவர் -2 பி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எல் டேர்ம் இந்த பக்கம் இல்ல. அப்ப எல் பவர் 0 டி பவர்னே வச்சுக்கலாம். அப்ப எல் பவர் 0
இந்த கீழே இருக்கிற டேர்ம் வச்சுட்டு மேல இருக்கிறத மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி 0 is equals to a plus b. அப்போ a is equals to minus b. அப்படி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணுங்க. t பவர் 1 இருக்கு. மேல இருக்கிற பவர் ரெண்டை ஈக்குவேட் பண்ணோம்னா 1 is equals to minus 2b. இப்போ b is equals to minus 1 by 2. Minus 1 by 2. அப்போ a is equals to 1 by 2. அப்போ t is directly proportional to l power 1 by 2 g power minus 1 by 2. So அப்போ t time period is equals to ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், அது வந்து 2π நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டா கண்டுபிடிப்போம். இப்போ ரூட் ஆஃப் எல் மைனஸ்ல இருக்கிறங்காட்டி கீழே போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2-3 பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் நம்மளால கான்ஸ்டன்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வேணா we can find it out. சோ இதை வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சோ தேர்ட் அப்ளிகேஷன் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு குவான்டிட்டியை ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி. இதை வந்து நான் எம்கேஎஸ் சிஸ்டத்துல இருந்து சிஜிஎஸ் சிஸ்டத்துக்கு நான் மாத்தணும் அப்படின்னா எப்படி மாத்தலாம்? இந்த டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு மாத்தலாம். சோ எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற சொல்லிடுறேன். சோ இது வந்து எம்கேஎஸ் சிஸ்டத்துல நம்ம நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து சிஜிஎஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல டைன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இதை நாம வச்சிருங்க. இப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு டைமென்ஷனல் ஃபார்முலா என்னது? எம் எல் டி பவர் மைனஸ் 2. இதுதான் வந்து ஃபோர்ஸோட டைமென்ஷன் ஃபார்முலா. சோ இந்த டைமென்ஷன் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுன்னா போதும், அடுத்தது போயிடலாம். சோ இதோட ஜெனரல் ஃபார்முலா எப்படி வரும்னா, n2 நம்ம எதுக்கு மாத்த போறோமோ அது n2 டிவைடட் பை நம்ம எதுல இருந்து மாத்த போறோமோ அது n1. இப்ப நான் எம்கேஎஸ்ல இருந்து சிஜிஎஸ் மாத்த போறேன். சோ அது அப்படி விட்டு n2 by n1 is equal to m1 divided by m2 whole power a, ml1 divided by l2 whole power b, and t1 divided by t2 divided by c. So maximum வந்து இந்த t டைம்ங்கிற டேர்ம் வராது. நீங்க கேன்சல் டைரக்டா பண்ணாலும் பண்ணலாம், இல்ல அப்படின்னு நீங்க அப்ளை பண்ணி பண்ணாலும் பண்ணலாம். சோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம். சோ இந்த இடத்துல 1 இருக்கு, இந்த இடத்துல 1 இருக்கு. அப்ப a க்கு பதிலா 1 போடணும், b க்கு பதிலா 1 போடணும், நாம கண்டுபிடிச்சாச்சு. c க்கு பதிலா -2 போடணும். அதை விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ இப்போ நான் எம்கேஎஸ் சிஸ்டம் வந்து நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன், சிஜிஎஸ் சிஸ்டத்தை நான் செகண்ட் எடுத்துக்கிறேன். சோ இதை வந்து கரெக்டா நம்ம மாத்தணும். இப்போ சிஜிஎஸ் சிஸ்டம் மேல இருக்கட்டும். சோ 1 டைன் இருக்கட்டும். சரி 1 டைன் வேணும் அப்படியே வச்சிருங்க. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா n2 நான் வந்து 1 நியூட்டனுக்கு எவ்வளவு டைன் அப்படிங்கறத நான் கண்டுபிடிக்க போறேன். அப்போ 1 நியூட்டன் அப்படின்னு இந்த இடத்துல போட்டுருங்க. 1 நியூட்டன் அப்படின்னு போட்டுருங்க ஈக்குவல் டு இப்ப m1 அப்படின்னா என்னது? எம்கேஎஸ் சிஸ்டம்ல 1 மாஸ்ல எதை டினோட் பண்ணுவோம்? கேஜி வச்சு டினோட் பண்ணுவோம். 1 கேஜி போட்டுருக்கேன், ஏன்னா 1 நியூட்டன் 1 கேஜி. லென்த்துக்கு 1 மீட்டர் அப்படின்னு போடுவோம். இதே செகண்டுக்கு 1 செகண்ட் அப்படின்னு போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சிஸ்டம் என்னது? சிஜிஎஸ் சிஸ்டம். அதுல 1 மாஸ்ங்க 1 கிராம். இதே வந்து பாத்தீங்கன்னா லென்த் என்னது? 1 சென்டிமீட்டர். இதே வந்து செகண்ட் என்னது? 1 செகண்ட். ஹோல் பவர் 1 ஹோல் பவர் 1 ஹோல் பவர் -2. இது கேன்சல் ஆகி வெளியே போயிடும். நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா n2 ஈக்குவல் டு இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இதை கேன்சல் பண்ணணும், ஏன்னா கேஜி ஜில இருக்கு. ஸோ அதை நம்ம மாத்தணும் அப்படின்னா இதை வந்து 1000 கிராம் அப்படின்னு எழுத முடியும். 1000 கிராம் இதை வந்து 100 சென்டிமீட்டர் எழுதலாம். அதாவது 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர், 1 கேஜி ஈக்குவல் டு 1000 கிராம். அப்ப நம்ம கிராம் கேன்சல், சென்டிமீட்டர் கேன்சல். அப்ப என்ன வரும்? 1000 10 to power 3 into 10 to power 2. அப்ப n2 ஈக்குவல் டு 10 to power 5. சோ இப்ப எதுல இருந்து புரியுது? 1 நியூட்டன் போட்டதுக்கு எனக்கு சிஜிஎஸ் சிஸ்டத்துல என்ன கிடைச்சிருக்குது? 10 to power 5 கிடைச்சிருக்குது. அப்ப சிஜிஎஸ் சிஸ்டத்தோட யூனிட் என்னது? டைன். அப்போ 1 நியூட்டன் ஈக்குவல் டு 10 to power 5 டைன் இஸ் தி ஆன்சர். 10 to power 5 டைன் இஸ் தி ஆன்சர். இதே மாதிரி எனர்ஜி டேர்ம் 1 ஜவுல் ஈக்குவல் டு எத்தனை எர்த் அப்படிங்கறத கண்டுபிடிங்க. இட் இஸ் வெரி சிம்பிள், ஈஸியா இதே மாதிரி நீங்க போடணும். சோ எனர்ஜியோட வந்து ml2 t power -2 வரும். சோ இந்த இடத்துல 2 will be coming. அப்ப 10 power 2 வந்து 10 power 4 மாறி 10 to power 7. அப்ப 1 joule is equals to 10 to power 7 joule. 10 to power 7 years, sorry. சோ இந்த மாதிரி டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு we can check the dimensional correctness of the equation. ஒரு டைமென்ஷனலா ஒரு ஈக்குவேஷன் கரெக்டா இருக்குதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு டைமென்ஷனலா அந்த ஈக்குவேஷன் கரெக்டா இல்ல அப்படின்னா அந்த ஈக்குவேஷனே தப்பு, பிசிக்கல் ஈக்குவேஷனே தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு. சோ எல்லா பிசிக்கல் ஈக்குவேஷன்ஸும் டைமென்ஷனலா கரெக்டா தான் இருக்கணும். இதே டைமென்ஷனலா கரெக்டா இல்லாத எந்த ஈக்குவேஷனும் பிசிக்கலா கரெக்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை.
நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு அப்ளிகேஷன் என்னது, ஃப்ரம் ஒன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் டு அனதர் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 5 நியூட்டன் மார்க் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல 5 போடுங்க, அவ்வளவு. இந்த இடத்துல 5 போடுங்க, இன்டூ 5 இந்த இடத்துல வரும். அப்போ 5 இன்டூ 10⁵ டைன் கிடைக்கும், அவ்வளவுதான். ஈஸியா போடலாம் இந்த மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஸோ 2 பிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுது. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்றதுக்காக நான் ஒரு PDF அனுப்புறேன். ஸோ அதுல வந்து இந்த யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்க்கான எல்லா MCQsமே இருக்கும், எல்லா டைப்ஸ் ஆஃப் MCQsமே இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்க வந்து அதுல இருக்கக்கூடிய எல்லா MCQஸையும் நீங்க போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வந்த எல்லா கொஸ்டின்ஸும் நீங்க அட்டன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து மெஷர்மெண்ட்ஸ். ஸோ நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விட மெஷர்மெண்ட்ஸ் டாபிக்ஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுல மொத்தம் 5 டாபிக்ஸ் இருக்கும். சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ், ரவுண்டிங் ஆஃப், எரர் அனலைசிஸ், ஸ்க்ரூ காஜ், அதுக்கப்புறம் வந்து வெர்னியர் கேலிபர். ஸோ இந்த 3 கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது. இந்த 2 ஸ்க்ரூ காஜ் அண்ட் வெர்னியர் கேலிபர் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 5ல இருந்து தான் மேக்ஸிமம் நீட்டை பொறுத்த வரை கொஸ்டின் வரும். ஏன் அப்படின்னா ஸோ 2020லயும் 2021லயும் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரூ காஜ் டாபிக்ல இருந்துதான் வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்குது. அதுவும் லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா வச்சு மட்டுமே வந்திருக்குது. So it is very easy. Just formulas மட்டும் இந்த 2க்கு தெரிஞ்சின போது you can apply it. So first topic வந்து significant figures. So significant figures எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டிக்கோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா நான் மெஷர் பண்றேன். அந்த ஒரு ஸ்டிக்கோட எக்ஸாக்ட் லென்த் வந்து பாத்தீங்கன்னா 12.077 அப்படி சென்டிமீட்டர் அப்படின்னா, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல எத்தனை சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு பாக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் அதிகமா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு மோர் அக்யூரேட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டிக்கோட லென்த்தையே இப்ப நான் 12.07 சென்டிமீட்டர்னு சொன்னா இந்த 0.007 அக்யூரசி வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சோ அந்த மாதிரி. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் இருக்குது. அக்யூரசி அப்படின்னா என்ன, அக்யூரசி அப்படின்னா என்ன, ப்ரிசிஷன் அப்படின்னா என்ன. சோ அக்யூரசி அப்படின்னா என்னன்னா எவ்வளவு நம்ம மெஷர் பண்ற வேல்யூ ட்ரூ வேல்யூக்கு பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரூ வேல்யூ வந்து 12.1னா இப்ப நான் 2 வேல்யூ மெஷர் பண்றேன். ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 12.11, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா 12.01. சோ இதுல வந்து எது மோர் அக்யூரேட், இதுதான் மோர் அக்யூரேட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோர் அக்யூரேட் டு த ட்ரூ வேல்யூ. சோ அந்த மாதிரி எவ்வளவுக்கு எவ்வளவு பக்கத்துல இருக்குது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா எது அந்த டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருக்குதோ தட் வில் பி மோர் அக்யூரேட். ப்ரிசிஷன் அப்படின்னா இப்ப 12.1 அப்படிங்கறதே நான் 2 வேல்யூ மெஷர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் வேல்யூ மெஷர் பண்ணது நான் 12.11 அப்படின்னு மெஷர் பண்ணிட்டேன் அப்படின்னா ப்ரிசிஷன்னா அதுக்கு பக்கத்துலயே 12.12. சோ இந்த மாதிரி நான் மெஷர் பண்ணேன். அந்த நான் கண்டுபிடிச்ச வேல்யூ ரெண்டுமே பக்கத்துலயே இருந்ததுன்னா தட் இஸ் ப்ரிசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரூ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்யூரசி அப்படின்னா இந்த மாதிரி இருக்கணும், பக்கத்துல இருக்கணும். இந்த மாதிரி பக்கத்துல இருந்ததுன்னா தட் இஸ் அக்யூரசி. இதே வந்து தூரமா இருந்ததுன்னா நாட் அக்யூரேட். இதே மாதிரி இது நான் மெஷர் பண்ண வேல்யூ, சரிங்களா, இது மெஷர் பண்ண வேல்யூ. ப்ரிசிஷன் அப்படின்னா இப்ப நான் மெஷர் பண்றது அக்யூரேட்டா இல்லாம இருந்தா கூட அந்த நான் மெஷர் பண்ற வேல்யூ பக்கத்துல இருந்ததுன்னா தட் இஸ் ப்ரிசிஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா போத் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன் பக்கத்துலயும் இருக்குது, ட்ரூ வேல்யூக்கு பக்கத்துலயும் இருக்குது. சோ அது வந்து அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நாட் அக்யூரசி பட் ப்ரிசிஷன். ஓகேவா, பட் ப்ரிசிஷன். சோ இந்த சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் மொத்தம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் ஈஸியா எழுதலாம். எல்லாம் நான்-ஜீரோ டிஜிட்ஸ். ஆல் நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். சோ ஜீரோவை தவிர மீதி எல்லாமே இருந்ததுன்னா அது ஒரு சிக்னிபிகன்ட் ஃபிகரா எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோ மொத்தம் இதுல எத்தனை சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்குதுன்னா 1 2 3 4 5 மொத்தம் 5 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா வேற 2 7 5. சோ இதுல வந்து 1 2 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்கு. சோ all non-zero digits are significant. Next வந்து பாத்தீங்கன்னா zeros வச்சு தான் நம்ம இனி அடுத்த ஸ்டெப்ஸ் போறோம். இப்போ நம்பர் இஸ் greater than 1 இருக்கணும். 2 non-zero digitsக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஜீரோஸும் significant. ஃபார் எக்ஸாம்பிள் 1001. அப்போ 2 non-zero digitsக்கு நடுவுல இருக்கக்கூடிய 2 எல்லா ஜீரோஸ்மே வந்து significant. அப்போ மொத்தம் significant 1 2 3 4. அப்போ 20,001 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இது ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 3 + 1 5 இந்த மாதிரி. இது வந்து ஜீரோஸ். இப்போ வந்து லெஸ் தென் 1 இருக்குது.
லெஸ் தென் ஒன்னா இருக்குது. இப்போ இது வந்து பாயிண்ட்லயும் போலாம். இப்போ 12.007 போலாம். அப்ப என்ன வரும்? 1 2 3 4 5 5 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். இப்ப லெஸ் தென் ஒன்னா இருக்குது. இப்போ 0.001 இருக்குது. அப்படின்னா எந்த இடத்துல நான் ஜீரோ டிஜிட் வருதுன்னு பாருங்க. அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிற ஜீரோ எல்லாமே சிக்னிபிகன்ட், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது நான் சிக்னிபிகன்ட். அப்ப இந்த ரெண்டு நான் சிக்னிபிகன்ட், அப்ப 1 மட்டும்தான் சிக்னிபிகன்ட். இதே வந்து பாத்தீங்கன்னா 0.00150. சோ இந்த மாதிரி வந்தது அப்படின்னா இதுவும் கிடையாது, இந்த 3 இருக்கு. அப்ப 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பவர் ஆஃப் 10. சோ 10 பவர் வந்து நம்ம மேக்ஸிமம் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ்ல எடுத்துக்க மாட்டோம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 12 into 10 to power 3 அப்படிங்கிறதும் 1.2 into 10 to power 4 அப்படிங்கிறதும் ரெண்டுமே ரெண்டு சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது. சோ இந்த பவர் ஆஃப் 10 வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒமிட் பண்ணிடுவோம், அதை சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல எடுத்துக்க மாட்டோம். ஓகேங்களா? பவர் ஆஃப் த 10 வந்து சிக்னிபிகன்ட் பாயிண்ட்ல நம்ம எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரைலிங் ஜீரோஸ். ட்ரைலிங் ஜீரோஸ் சோ எண்டிங்ல இருக்கக்கூடிய ஜீரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரைலிங் ஜீரோஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா 380. சோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரைலிங் ஜீரோஸ்னா கடைசியா இருக்கிற ஜீரோ. அப்ப இந்த ஜீரோ நம்ம சிக்னிபிகன்ட் ஃபிகர்ல எடுத்துக்க மாட்டோம். அப்போ நம்பர் ஆஃப் சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் இன் 380 only 2. இந்த கடைசியில இருக்கக்கூடிய ஜீரோ நம்ம எக்ஸிபிட் பண்ண மாட்டோம். இதே வந்து பாத்தீங்கன்னா 380.13 இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளோட செகண்ட் ரூல், ரெண்டு நான் ஜீரோ டிஜிட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஜீரோ ஆர் சிக்னிபிகன்ட். அப்போ இது 5 வரும். சோ இதே பாயிண்ட் இல்லாம இருந்ததுன்னா இந்த ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் நான் சிக்னிபிகன்ட். இதே பாயிண்ட் இருந்ததுன்னா ட்ரைலிங் ஜீரோஸ் ஆர் சிக்னிபிகன்ட். ஓகேங்களா? சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபினிஷ் ஆயிடுச்சு. சோ நெக்ஸ்ட் ரவுண்டிங் ஆஃப். சோ ரவுண்டிங் ஆஃப் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கொஸ்டின்ஸ்ல ஏரியா ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஸ்கொயரே நம்ம எடுத்துக்கலாமே. ஸ்கொயரை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேங்களா? ஸ்கொயரை வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க. இப்போ அதோட சைடு வந்து பாத்தீங்கன்னா 0.1 சென்டிமீட்டர் 0.1 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு சைட் ஆஃப் த ஸ்கொயர் என்னது? a ஸ்கொயர். அப்ப 0.1 into 0.1 ஈக்குவல் டு 0.01 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வரலாம். ஓகேங்களா? பட் இந்த இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் இருக்குது, இதுலயும் ஒரு சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு, இதுலயும் ஒரு சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் இருக்கு. அப்படின்னா இதை அப்படியே விட்டுலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எனக்கு கிடைக்கிற வேல்யூல இருக்கிறதுலயே லீஸ்ட், கொஸ்டின்ல கொடுக்கப்பட்ட வேல்யூலயே லீஸ்டா இருக்கிற சிக்னிபிகன்ட விட அதிகமா இருந்ததுன்னா நான் லீஸ்ட் வேல்யூ பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ 15.5ஐயும் 15.55 நான் ஆட் பண்றேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குது. எப்படி என்ன கிடைக்கும்? 30.05 கிடைக்குது. சோ எனக்கு லீஸ்டா இதுல மொத்தம் 4 சிக்னிபிகன்ட் ஃபிகர் இருக்குது, எனக்கு இதுல 3 தான் இருக்கு. அப்ப லீஸ்டா இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணணும். லீஸ்டா எவ்வளவு இருக்குது? 3 சிக்னிபிகன்ட் ஃபிகர். அப்ப எனக்கு ஆன்சர்லயும் அந்த லீஸ்டா இருக்கக்கூடிய சிக்னிபிகன்ட் ஃபிகர் தான் வரணும். அப்ப இதுல எவ்வளவு இருக்குது? 1 2 3 4 இருக்குது. அப்ப எனக்கு 3 தான் வேணும். அப்ப இதை வந்து நான் குறைக்கணும். அப்போ ரவுண்டிங் ஆஃப், இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டிங் ஆஃப் மெத்தட் உள்ள கொண்டாடுறாங்க. சோ அந்த ரவுண்டிங் ஆஃப் மெத்தட்ல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பார்க்கணும். சோ ரவுண்டிங் ஆஃப்ல மொத்தம் 3 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2.07 இருக்கு. இப்ப நான் எடுக்க போற டிஜிட்டோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 5 விட அதிகமா இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட +1 பண்ணிக்கலாம். அப்போ 12.07 நான் 7 தான் எடுக்க போறேன் அப்படின்னா 7 is greater than 5. அப்ப இந்த முன்னாடி அப்ப 12.1 அப்படின்னு மாத்திடலாம். இதே வந்து less than 5 இருக்குதுன்னா இது செகண்ட் பாயிண்ட். less than 5 இருந்தது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா 12.03 அப்படின்னா it is less than 5. அப்ப 12.0 அப்படின்னா விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஈக்குவல் டு 5 இருந்ததுன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 12.05 அப்படின்னு இருக்குதுன்னா, வெறும் 5 மட்டும் இருந்தது அப்படின்னா அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ இப்போ 15 இருக்குது அப்படின்னா இப்போ வெறும் 5 மட்டும் இருந்ததுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டிஜிட் ஆடா இல்ல ஈவனான்னு பாருங்க. ஈவனா இருந்தா அப்படியே விட்டுருங்க, நோ சேஞ்ச். ஆடா இருந்ததுன்னா +1. இப்போ இது வந்து 1ங்கிறது ஆட், அப்ப 12.2 மாத்திக்கலாம். இதே ஈவன் 12.25 இருக்குதுன்னா என்ன பண்றது? முன்னாடி இருக்கிறது வந்து இட் இஸ் வாட்? ஈவன். அப்ப 12.2 விட்டலாம். சோ இதுதான் வந்து மேஜர் 3 பாயிண்ட்ஸ். கிரேட்டரா இருந்ததுன்னா +1, லெஸ் தெனா இருந்ததுன்னா 1, நோ சேஞ்ச். இதே வந்து ஈக்குவல் டு 5 இருந்ததுன்னா, ஆடா இருந்ததுன்னா +1, ஈவனா இருந்ததுன்னா நோ சேஞ்ச். அப்படியே போட்டீங்கன்னா இதோட ரவுண்டிங் ஆஃப் ரவுண்டிங் ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருது. நெக்ஸ்ட் வந்து எரர் அனலைசிஸும் ஸ்க்ரூ காஜ் வெர்னியர் கேலிபர் பார்த்தோம்னா ஃபுல் சாப்டர் இஸ் என்க்ளோஸ்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா
லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட், அதாவது இது வந்து பாத்தீங்கன்னா நான் டைமென்ஷனல் அனாலிசிஸ்க்கு அப்புறம் சொல்லிருக்கணும். ஸோ அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஸோ லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு ஈக்குவேஷன் சொல்லிட்டு s is equals to ut plus half at square வந்து நம்ம டைமென்ஷனலா கரெக்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு. பட் பிசிக்கலி இது வந்து கரெக்டா அப்படிங்கறத வந்து இதனால சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், s is equals to ut plus 1/3 at square. ஸோ இதுவும் டைமென்ஷனலி கரெக்டா, இதுவும் டைமென்ஷனலி கரெக்டா. பட் இது டைமென்ஷனலா கரெக்டா இருக்கிறங்காட்டி பிசிக்கலா கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷன் டைமென்ஷனலா கரெக்டா இல்லையா அப்படிங்கறது மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர பிசிக்கலா கரெக்டா இல்லையா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது. செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிலேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், டைம் பீரியட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் L/G அப்படிங்கறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். பட் இந்த இடத்துல ஒரு கான்ஸ்டன்ட் போடணும் இல்லையா? கான்ஸ்டன்ட்டை நம்மளால இதை வச்சு எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்காது. கான்ஸ்டன்ட், அதுக்கப்புறம் லாகரிதமிக் டேர்ம்ஸ், லாக் டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வந்ததுன்னா யூ கேனாட் ஃபைண்ட் அந்த அந்த ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட். அது மட்டும் இல்லாம நீங்க தேர்ட், டைமென்ஷனல் லெஸ் வேரியபிள் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ அது இருந்ததுனாலும் நம்மளால அதோட ரிலேஷன்ஷிப்பையும் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மூணு தான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மேஜர்லி லிமிடேஷன்ஸ் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன். ஸோ இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இ பவர் காமா டி அப்படிங்கிறதுக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இ பவர் காமா டின்னு இருக்குது. ஸோ எனக்கு காமாக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா கேட்டாங்கன்னா எப்படி போறது அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் மேல எந்த டேர்ம்ஸ் இருந்தாலும் அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் கிடையாது. அப்போ வந்து என்ன டைமென்ஷன்ஸ், அப்போ எல் டி ஈக்குவல் டு என்ன டைமென்ஷன்லெஸ் கிடையாது. அப்போ டி பவர் 0 தான் வரும். எனக்கு இந்த இடத்துல டி இருக்குது. அப்போ காமாவோட டைமென்ஷன் என்னது, டி பவர் -1. ஸோ டி பவர் -1 இருந்தா டியும் கேன்சல் ஆயிட்டு இட் வில் பி கமிங் அஸ் டைமென்ஷன். ஸோ இ பவர் எக்ஸ்போனன்ஷியல் மேல பவர்ல இருக்கக்கூடிய டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா டைமென்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ அது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் சொல்றதுக்கு மாதிரி நோட் இட். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா எரர்ஸ். ஸோ எரர்ஸ் அப்படின்னு என்னன்னா, நம்ம மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து ட்ரூ வேல்யூவோட கொஞ்சம் வந்து மாறி இருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எரர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் அன்சர்டைனிட்டி இன் த மெஷர்ட் வேல்யூ. அன்சர்டைனிட்டி அப்படிங்கிறது மிஸ்டேக் குறிக்குது. மிஸ்டேக், அதாவது நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ இப்போ 2.1 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா, நான் 2.1 மெஷர் பண்ணாம வெறும் 2 சென்டிமீட்டர் அப்படின்னே மெஷர் பண்றேன்னா தட் இஸ் அன் எரர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரூ வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 2.1, அப்ப 2.1 - 2, அப்ப 0.1 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். இந்த 0.1 சென்டிமீட்டர்னால என்ன வரப்போகுது அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நீங்க சின்னதா பார்க்கும்போது எவ்வளவு, இதே நம்ம கிலோமீட்டர்ஸ் கணக்குல மெஷர் பண்ணும்போது இட் வில் பி ஹியூஜ். ஓகேங்களா? சோ அதனால எரர்ஸ் வந்து நம்ம டேக்கிள் பண்றதுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்ஸ்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த மெத்தட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு 2.1 சென்டிமீட்டர் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதே கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரூ வேல்யூ வந்து நமக்கு தரமாட்டாங்க. அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x1, x2, x3 இந்த மூணு தான் நமக்கு வந்து மெஷர் பண்ண வேல்யூ. நாம மெஷர் பண்ண வேல்யூ, இதுல எரர் இருக்குது. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுதான் நமக்கு வந்து நாம மெஷர் பண்ண வேல்யூ அப்படின்னு அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ் எடுக்கணும். சோ ட்ரூ வேல்யூ ஈக்குவல்ஸ் டு x1 plus x2 plus x3 டிவைடட் பை டோட்டல் நம்பர் எவ்வளவு, மொத்தம் 3 வேல்யூஸ் இருக்குது. சோ டிவைடட் பை 3. இதே 5 வேல்யூஸ் இருந்ததுன்னா பிளஸ் x4 plus x5 டிவைடட் பை 5 போடணும். சோ இந்த மாதிரி போட்டு நீங்க ட்ரூ வேல்யூ கண்டுபிடிக்கணும். சோ ட்ரூ வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, you have to find absolute error. absolute error. absolute error ஓட ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, so it is denoted by delta A. delta A. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்க போறேன்னா 1 போட்டுக்கங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா டெல்டா எக்ஸ் 1 போட்டுக்கங்க. ஸோ ட்ரூ வேல்யூ என்னது, ட்ரூ வேல்யூ மைனஸ் x1. டெல்டா x2 என்னது, ட்ரூ வேல்யூ மைனஸ் x2. இது தேர்ட் வேல்யூவோட அப்சல்யூட் எரர் என்னது, ட்ரூ வேல்யூ மைனஸ் x3. இது வந்து பாத்தீங்கன்னா அப்சல்யூட் எரர் கண்டுபிடிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர். ஸோ இந்த மீன் அப்சல்யூட் எரர் கண்டுபிடிச்சாதான் நமக்கு அடுத்த ப்ராசஸ்ல போக முடியும். ஸோ மீன் அப்சல்யூட் எரர். சோ இதை நாம வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா,
டெல்டா ஏ, ஸோ டெல்டா எக்ஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா டேஷ் மாதிரி போடுவோம். அது எப்படி போடணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா எக்ஸ் ஒன், டெல்டா எக்ஸ் டூ, டெல்டா எக்ஸ் த்ரீ கண்டுபிடிச்சோம்னா, ஸோ அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். மீன் அப்சல்யூட் எரர் இந்த எல்லா வேல்யூஸும் மாடுலஸ் போட்டு பிளஸ் பண்ணும். அதாவது பாசிட்டிவ் வந்தாலும் சரி, நெகட்டிவா வந்தாலும் சரி, எல்லாத்தையுமே வந்து நீங்க ஜஸ்ட் ஆட் பண்ணி தான் போடுறீங்க, சைனை விடுறீங்க. ஸோ இப்போ டெல்டா எக்ஸ் ஒன் மாடுலஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் டூ மாடுலஸ் பிளஸ் டெல்டா எக்ஸ் த்ரீ மாடுலஸ் டிவைடட் பை மொத்தம் எத்தனை வேல்யூ? 3 வேல்யூ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இது வந்து பாசிட்டிவ் வேல்யூ வந்துருக்குது, இது வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்து பாசிட்டிவ் வேல்யூ. எல்லாத்தையுமே பாசிட்டிவ் வேல்யூல போட்டு நீங்க ஜஸ்ட் பிளஸ் பண்ணா போகுது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா மீன் அப்சல்யூட் எரர். சோ மேக்ஸிமம் இந்த 3 அப்சல்யூட் எரரும் மீன் அப்சல்யூட் எரரும் நம்ம क्वेश्चंसல வராது. மேக்ஸிமம் என்ன எரர் கேட்பாங்க அப்படின்னா ரிலேட்டிவ் எரர், ரிலேட்டிவ் எரர் ஆர் ஃபிராக்ஷனல் எரர் தான் கேட்பாங்க. சோ ரிலேட்டிவ் ஆர் ஃபிராக்ஷனல் எரர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ் எரர் ஆர் ஃபிராக்ஷனல் எரர் கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா. So mean absolute error divided by true value So இதுதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா ரிலேட்டிவ் எரர் ஆர் ஃபிராக்ஷனல் எரர். So ட்ரூ வேல்யூ அப்படின்னு போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை, ட்ரூ வேல்யூ. So இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இட் இஸ் ரிலேட்டிவ் எரர் ஆர் ஃபிராக்ஷனல் எரர். இதே வந்து எனக்கு பெர்சன்டேஜ் எரர் கேக்குறாங்க. So பெர்சன்டேஜ் எரர் கேக்குறாங்க. So பெர்சன்டேஜ் எரர் கேட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒண்ணும் இல்ல, ரிலேட்டிவ் எரர் இன்டூ 100 போட்டுங்க, அவ்வளவுதான். சோ இப்ப டெல்டா டேஷ், சோ டெல்டா எக்ஸ் டேஷ் டிவைடட் பை ட்ரூ வேல்யூ இன்டூ 100. சோ இது வந்து பெர்சன்டேஜ் எரர். சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றது, இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா x1 x2 x3 அப்படிங்கிற 3 வேல்யூ வந்து மெஷர் பண்ணேன். சோ எனக்கு ட்ரூ வேல்யூ என்ன வந்தது? ட்ரூ வேல்யூ ஒன்னு வந்தது. சோ இப்போ இந்த ரெண்டை எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படின்னா, சோ இப்போ x1 எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூ வேல்யூ ஆவரேஜா சொல்றேன், ஆவரேஜா நான் இங்க மென்ஷன் பண்றேன், பிளஸ் ஆர் மைனஸ் எரர், மீன் அப்சல்யூட் எரர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம், இம்பார்ட்டன்டான ஒரு டேர்ம். நம்ம ஜெனரலா நம்மளோட கால்குலேஷனை எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ட்ரூ வேல்யூ பிளஸ் ஆர் மைனஸ் சம்திங் எரர் வரும். சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஜெனரல் டேர்ம் மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா எரர்ஸ் இன், சோ ட்ரூ வேல்யூ பிளஸ் எரர் அதோட சரி பிளஸ் ஆர் மைனஸ் அவ்வளவுதான். சோ எரர்ஸ் இன் சப்ராக்ஷன் அண்ட் அடிஷன். சோ இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிறது ஒரு மெஷர்டு வேல்யூ. சோ இது எப்படி இருக்குதுன்னா ட்ரூ வேல்யூ வந்து எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ்ங்கிறது இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பி அப்படிங்கிறது ஒரு மெஷர்டு வேல்யூ, ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஒய்ன்னு இருக்கு. இப்போ ஏ பிளஸ் பி என்னது, ஏ மைனஸ் பி என்னது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, நீங்க இந்த டேர்மை வந்து யூ ஹாவ் டு டூ இட். சோ எக்ஸ் பிளஸ் ஒய் தான், எக்ஸ் மைனஸ் ஒய் தான். பட் நீங்க எரர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆல்வேஸ் பி பிளஸ். சோ இம்பார்ட்டன்டான பாயிண்ட், எரர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பிளஸ் தான் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும், டெல்டா எக்ஸ் பிளஸ் டெல்டா ஒய், டெல்டா எக்ஸ் பிளஸ் டெல்டா ஒய். எப்பயுமே எரர்ஸை பொறுத்த வரைக்கும் பிளஸ் தான் பண்ணணும், வெதர் இட் இஸ் அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன். சோ இந்த இடத்துல நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் டேர்ம். சோ உங்களுக்கு எப்படி இந்த ஜெனரல் டேர்ம் மாதிரி வந்துருச்சுங்களா? சோ அது மாதிரி தான். சோ எப்பயுமே ட்ரூ வேல்யூ வந்து யூ கேன் பிளஸ் ஆர் மைனஸ், பட் எரரை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் ஆல்வேஸ் பிளஸ். எதா இருந்தாலும் பிளஸ் பண்ணீங்கனாலும் மைனஸ் பண்ணீங்கனாலும் யூ ஹேவ் டு ஆல்வேஸ் பிளஸ். நீ அடுத்தது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன்ல என்ன எரர்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏங்கிறது ஒரு மெஷர்டு வேல்யூ, எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா எக்ஸ் எடுத்துக்கலாம், அதே வேல்யூஸ் தான் எடுத்துக்கலாம். பி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஒய் பிளஸ் ஆர் மைனஸ் டெல்டா ஒய் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, சோ இந்த மல்டிபிளிகேஷன் ஆர் டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்பயுமே ரிலேட்டிவ் எரர் தான் கண்டுபிடிக்க முடியும். சோ ரிலேட்டிவ் எரர்னா என்னது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா Z அப்படிங்கறது நான் கண்டுபிடிச்சு, அதாவது இந்த இப்ப ஏ பிளஸ் பின்னு போட்டாங்க இல்லையா, ஏ பிளஸ் பின்னா இதை நான் ஹோல் டேர்மா நான் Z எடுத்துக்கலாம், இது ஹோல் டேர்மா டெல்டா Z எழுதிக்கலாம். சோ ஃபார் ஜெனரல் நோட்டிபிகேஷன். சோ அதே மாதிரி நான் இதை இன்டூ பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்டூ பண்றேன் அப்படிங்கும் பொழுது, சோ இந்த ட்ரூ வேல்யூ இன்டூ பண்ணி வர டேர்ம் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வெறும் Z. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த எரரால வர்றது வந்து பாத்தீங்கன்னா டெல்டா Z அப்படின்னு எடுத்துக்கணும். சோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது நமக்கு ஃபார்முலா என்னன்னா டெல்டா Z பை Z ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ்
பிளஸ் டெல்டா ஒய் டிவைடட் பை ஒய். இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். எப்பயுமே அதாவது டிவிஷனா இருந்தாலும் சரி மல்டிபிளிகேஷனா இருந்தாலும் சரி இந்த ரெண்டுக்குமே இதே மாதிரி தான் கிடைக்கும். அதாவது ரிலேட்டிவ் வேற தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் கேட்டாங்கன்னா இந்த பக்கம் ஒரு 100, இந்த பக்கம் ஒரு 100, இந்த பக்கம் ஒரு 100, அது இந்த பண்ணலாம். ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் திஸ் வே, இந்த மாதிரி ஃபைண்ட் பண்ணலாம். இல்ல மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ல கொடுத்துருந்தாங்கன்னா நாம இந்த மாதிரி பண்ணலாம். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா a is equals to a பவர் ஆல்பா, ஸோ ஏன்னு வச்சுக்கலாம் கன்ஃபியூஸ் ஆயிடும். x is equals to a பவர் ஆல்பா, b பவர் பீட்டா, c பவர் காமா அப்படின்னு இருக்கும் பட்சத்துல இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் வேணும். ஸோ இந்த மாதிரி ரிலேட்டிவ் டேர்ம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இன்டூல இருக்குது. இந்த மாதிரி டேர்ம் நீங்க ஆல்பா பவர்ல இருக்கிறத ஜஸ்ட் மாடுலஸ் போட்டு முன்னாடி எழுதிட்டு ஏ தனி எழுதிக்கங்க. இதே வந்து மறுபடியும் பிளஸ் போட்டு பீட்டா மாடுலஸ் போட்டு பிக்கு எழுதிருங்க ரிலேட்டிவ் பிளஸ் சி மைனஸ் காமா மேல போறப்ப சி பவர் மைனஸ் காமா வரும். மைனஸ் காமாவை வந்து நான் மாடுலஸ் போட்டு டெல்டா சி பை சி எழுதலாம். ஸோ ஆஸ் அ டோட்டல் என்ன வரும்? ஆல்பா டெல்டா ஏ பை ஏ பிளஸ் பீட்டா டெல்டா பி பை பி பிளஸ் காமா டெல்டா சி பை சி வரும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று நான் சொல்றேன். இப்போ நமக்கு டைம் பீரியட் ஃபார்முலா தெரிஞ்சு t is equals to 2 pi root of L by G. ஸோ இதுக்கு வந்து நான் டெல்டா டி பை டி கண்டுபிடிக்கணும். ஸோ டெல்டா டி பை டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒண்ணுமில்ல, இந்த கான்ஸ்டன்ட் டைமை விட்டுருங்க. கான்ஸ்டன்ட் டைமை விட்டுட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்தீங்கன்னா எல், ஸோ எல் பவர் 1/2 வரும். இது வந்து ஜி பவர் 1/2 வரும். மேல கொண்டு வாங்க எல் பவர் 1/2 ஜி பவர் மைனஸ் 1/2 வரும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா அந்த 1/2 முன்னாடி கொண்டு வந்துருங்க. டெல்டா எல் பை எல் தனியா பிளஸ் மைனஸ் 1/2 நீங்க மாடுலஸ் போட்டு எழுதுனீங்கன்னா அதே 1/2 தான் வரும். டெல்டா ஜி பை ஜி. ஸோ இப்படி மல்டிபிளிகேஷன்லயோ டிவிஷன்லயோ இருந்தா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் எரரும் பெர்சன்டேஜ் எரர் இருந்தா இப்படித்தான் கண்டுபிடிக்க முடியும், வேற எப்படி கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் எடுத்து அந்த எக்ஸப்ஷனல் கேஸையும் நான் இப்ப தரேன். எக்ஸப்ஷனல் கேஸ் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் அது மிரர் ஈக்குவேஷன் சொல்லலாம். 1/v பிளஸ் 1/u is equals to 1/f. இப்ப எனக்கு டெல்டா எஃப் பை எஃப் கேக்குறாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். அந்த ரிலேட்டிவ் எரர் பெர்சன்டேஜ் எரர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அதுக்கு வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இது எஃப் வந்து மேல கொண்டு போக ட்ரை பண்றேன். அப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். v பிளஸ் u டிவைடட் பை v இன்டு u ஈக்குவல் டு 1/f வரும். அப்ப f இஸ் ஈக்குவல்ஸ் டு vu இன்டு v பிளஸ் u. ஸோ இது வந்து எஃப் டேர்ம். ஸோ இப்போ நான் இதுல இருந்து கொண்டு வரலாம். ஸோ ஆஸ் அ டோட்டல் இது வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மல்டிபிளிகேஷன்ல இருக்குது, இதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன்ல இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளால ஈஸியா ரிலேட்டிவ் டேர்ம்ல எழுத முடியும். அப்ப டெல்டா எஃப் பை எஃப் ஈக்குவல் டு மேல இருக்கிற டேர்ம் ஃபர்ஸ்ட் எழுதிங்க டெல்டா யூ பை யூ பிளஸ் டெல்டா வி பை வி. ஓகேங்களா? இனி கீழே இருக்கிறது டிவிஷன்ல தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளஸ் போட்டு நீங்க இந்த இடத்துல எழுதிக்கலாம். பட் கீழே இருக்கிறது என்ன இருக்குது? பிளஸ் டேர்ம்ல இருக்குது. ஸோ அதனால இதுல வந்து எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் z இஸ் ஈக்குவல்ஸ் டு v பிளஸ் u அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்ப டெல்டா z எப்படி வரும்? டெல்டா v பிளஸ் டெல்டா யூன்னு வருமா? அப்ப நமக்கு ரிலேட்டிவ் எரர் டேர்ம்னா என்னது? டெல்டா z டிவைடட் பை z தானே. அப்ப டெல்டா z என்னது? டெல்டா u பிளஸ் டெல்டா v டிவைடட் பை u பிளஸ் v. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ். இந்த மாதிரி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இன்னொரு ஃபார்முலா கொடுத்துட்டு உங்களுக்கு டெல்டா f பை f அந்த மாதிரி ஃபார்மேட் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ். ஃபர்ஸ்ட் வந்து மேல இருக்கிறது மல்டிபிளிகேஷன்ல இருக்குது, நீங்க தனி எழுதிக்கிறீங்க. கீழே டிவிஷன் ஃபார்ம்ல தான் இருக்குது, பிளஸ் போட்டு எழுத போறீங்க. பட் இந்த இடத்துல பிளஸோ மைனஸோ இருந்தா சோ இந்த மாதிரி டெல்டா z பை z ஃபார்ம் கொண்டு வந்து போடணும். சோ இட் இஸ் a simple concept only. சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா வெர்னியர் கேலிபர். சோ வெர்னியர் கேலிபரை பொறுத்த வரைக்கும் சோ இதுல இருந்து இது வரைக்கும் நீட் கொஸ்டின்ஸ் கேட்டதில்ல. சோ நீட் 2022லயும் நீட் 2023லயும் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஜேஇ மெயின்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் கூட. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெர்னியர் கேலிபரோட ஒரு ஜெனரல் பேசிக் டயக்ராம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் அந்த இடத்துல இது ஃபுல்லா வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா மெயின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 0 1 2 3 இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே மெயின் ஸ்கேல். இந்த பாக்ஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல். வெர்னியர் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா 0 to 10 வரைக்கும் தான் இருக்கும். சரிங்களா? 0 to 10 வரைக்கும் தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி வெர்னியர் கேலிபர் கொடுத்துருவாங்க. இல்ல அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி மூவ் பண்ணணும்னா நாம ஜஸ்ட் இப்படி தள்ளினாவே போதும், புஷ் பண்ணாவே உள்ள போயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு காயினே நான் உள்ள வைக்கிறேன் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டயாமீட்டர்.
ஸோ டயாமீட்டர் ஆஃப் த காயின், டயாமீட்டர் ஆஃப் த ஒயர், ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் பெரிய ஆப்ஜெக்டா இருந்ததுன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு காயினை வைக்கிறேன் அப்படின்னா இதை நான் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வந்து இந்த ரிம் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு இந்த ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா நான் வைக்கிற ஆப்ஜெக்ட் வந்து புடிச்சு வச்சுக்கிறக்கா வச்சிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம இதை வந்து கரெக்டா இப்படி அட்டாச் பண்ற மாதிரி வைக்கணும். சரிங்களா? அட்டாச் பண்றப்ப நம்ம ரீடிங் எடுத்து வி ஹேவ் டு கால்குலேட். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி வி ஹேவ் டு எரர் இருக்குதா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல பார்க்கணும். மேக்ஸிமம் வந்து மேனுஃபேக்சரிங் அப்ப எரர்ஸ் இருக்காது. நம்ம யூஸ் பண்ண எரர்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ரிம்மை வந்து இதோட சேர்த்துட்டேன், ரிம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரிம்மை வந்து இதோட சேர்த்துட்டேன் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெயின் ஸ்கேல், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வெர்னியர் ஸ்கேல். இப்போ இந்த ஜீரோவும் வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கிற ஜீரோவும் ஸ்ட்ரெயிட்டா அலைனா கோஇன்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நோ எரர் கிடையாது. இதே வந்து ரைட் சைடு வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கக்கூடியது ரைட் சைடு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் ஜீரோ. ஏற்கனவே எனக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ எத்தனாவது இடத்துல அந்த வெர்னியர் இது வந்து வெர்னியர் ஸ்கேல். ஸோ வெர்னியர் ஸ்கேல் எத்தனாவது இடத்துல கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கு மெயின் ஸ்கேலோட? ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷனோட ஏதோ ஒரு டிவிஷனோட கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கு. அப்போ +3 பாசிட்டிவ் இருக்காட்டி பிளஸ் எத்தனாவது இடத்துல கோஇன்சிடென்ஸ் 3. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இதே வந்து வெர்னியர் ஸ்கேலோட ஜீரோ வந்து மெயின் ஸ்கேல் ஜீரோவோட முன்னாடி ஃப்ரண்ட்ல இருந்ததுன்னா யூ வில் நெகட்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெகட்டிவ் சிம்பிள் போட்டுங்க. ஸோ எத்தனாவது வெர்னியர் ஸ்கேல் வந்து கோஇன்சிடென்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கேலோட கோஇன்சிடென்ஸ். அப்போ -5. ஸோ லீஸ்ட் கவுண்டோட நான் ஏன் இன்டூ பண்றேன் அப்படிங்கறத ஜீரோ கரெக்ஷன்ஸ் பத்தி சொல்லும் போது நான் பாக்குறேன். ஸோ இப்போ லீஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 1 MSD minus 1 division VSD. ஸோ இது எப்படின்னு என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஸ்கேல் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுது. 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுது அப்படின்னா ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் அளவு. ஸோ அப்போ 1 சென்டிமீட்டர்னா இருக்கிறதுலயே மெயின் ஸ்கேல்ல எவ்வளவு கம்மியான அளவு மெஷர் பண்ண முடியுமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா 1 MSD. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டரையும் 10 பிரிச்சிருக்காங்களா? அப்போ இதுதான் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1 MSD. அப்போ 1 சென்டிமீட்டர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 10 டிவைட் பண்ணா we will having 1 millimeter. அப்போ 1 MSD. ஒருவேளை இந்த வெர்னியர் ஸ்கேல் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுச்சுன்னா 1 MSD யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 1 மில்லிமீட்டர். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெர்னியர் ஸ்கேலுக்கு அவங்க கொடுத்தாங்க ஒரு 10 டிவிஷனுக்கு இஃப் இட் மெஷர்ஸ் ஒரு 10 மில்லிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணுது அப்படின்னா அப்போ ஒரு டிவிஷனுக்கு எவ்வளவு மெஷர் பண்ணும்? டிவைடட் பை 10 1 mm 1 மில்லிமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா மெஷர் பண்ணும். அப்போ -1 mm. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்டே இல்லைன்னு வரும். இது வந்து மேக்ஸிமம் ஃபால்ஸா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட அளவும் இந்த 0 to 1ங்கிறதும் இந்த 0 to 1ங்கிறதும் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலாவே இருக்குது. சோ இட் வில் பி சம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9 மில்லிமீட்டர்னு வரும். சோ இது இந்த 0 to 1 0 to 10 எப்பயுமே ஈக்குவலா இருக்காது. கண்டிப்பா இந்த 0 to 1 விட இது வந்து வெர்னியர் ஸ்கேலோட வந்து கம்மியா தான் இருக்கும். சோ இப்போ 9 mm எடுக்கலாம். 9 mmனா 9/10 mm. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 1 mm minus 9/10 mm அப்படின்னு போட்டோம்னா we will be getting 0.1 millimeter. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் this வெர்னியர் கேலிப்பர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேல்யூ மாத்தி கொடுக்கலாம். இந்த வெர்னியர் கேலிப்பரோட மெயின் ஸ்கேலோட அளவை மாத்தி கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா வெர்னியர் ஸ்கேலோட மாத்தி கொடுக்கலாம். கண்டிப்பா லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது வரும். சோ எவ்வளவுக்கு எவ்வளவு லீஸ்ட் கவுண்ட் கம்மியா இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நம்ம யூஸ் பண்றக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து மோர் அக்யூரேட்னு சொல்லுவோம். சோ இதே ஸ்க்ரூ கால்ஸ் பாத்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர்னு வரும். சோ அது வந்து லீஸ்ட் கவுண்ட் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம். லீஸ்ட் கவுண்ட் கம்மியாக அக்யூரசி வில் பி இன்க்ரீசிங், எரர் வில் பி டிக்ரீசிங். ஏன் அப்படின்னா சின்ன மைன்யூட் அளவுலான எரர் இல்லாம கூட நம்மளால மெஷர் பண்ண முடியும். டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு மெயின் ஸ்கேல் ரீடிங். மொத்தம் 2 ஸ்கேல் இருக்குதா? அப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். இது வந்து எரர் இல்லாதப்ப. இப்ப எரர் இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் எரர் வில் பி மைனஸ். மைனஸ் 0 கரெக்ஷன் வித் சைன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 0 கரெக்ஷன் அப்படின்னா என்னன்னா நான் கண்டுபிடிச்ச எரர் +3 -5 இன்டூ லீஸ்ட் கவுண்ட் இன்டூ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது தான் we will be getting 0 கரெக்ஷன். அப்ப 0 கரெக்ஷன்ங்கிறது என்ன? 0 எரர் இன்டூ லீஸ்ட் கவுண்ட் இன்டூ லீஸ்ட் கவுண்ட். ஓகேங்களா? சோ லீஸ்ட் கவுண்டோட நீங்க 0 எரர் இன்டூ பண்ணீங்க அப்படின்னா you will be getting the 0 கரெக்ஷன் வேல்யூ. இப்போ 0 கரெக்ஷன் நீங்க இந்த இடத்துல மைனஸ், இந்த இடத்துல பிளஸ்னா இந்த இடத்துல பிளஸ் போட்டு you have to மைனஸ். இதே வந்து மைனஸ் போட்டீங்கன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் தான் வரும். சோ எரர் இருந்ததுன்னா -0 கரெக்ஷன் போடணும். இதே வந்து பாத்தீங்கன்னா VSR வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கிறது, MSR எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு இப்ப தேவை. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணி நான் இந்த பக்கம் தள்ளிட்டு வந்துட்டேன்.
சோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு ரீடிங் கிடைக்குது அப்படின்னா இதுல இருந்து எப்படி ரீடிங் எடுக்கிறது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் இல்லையா, வெர்னியர் ஸ்கேல். சோ வெர்னியர் ஸ்கேல் எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குதுங்களா. சோ அதுக்கு முன்னாடி இருக்கிற மெயின் ஸ்கேல் ரீடிங் தான் இந்த எம்எஸ்ஆர். சோ இது வந்து பாத்தீங்கன்னா 1.1. அப்போ 1.1 சென்டிமீட்டர் அப்படிங்கறதா இந்த எம்எஸ்ஆர். இதே வந்து பாத்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் நமக்கு தேவை. வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் ஃபார்முலா என்னன்னா வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வித் தி மெயின் ஸ்கேல் இன்டு லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் நமக்கு தெரிய ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு. இனி வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் கண்டுபிடிக்கும். வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் எவ்வளவு, மெயின் ஸ்கேலோட கோஇன்சிடென்ஸ் ஆகிற டிவிஷன். ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஆகல, செகண்ட் டிவிஷன் ஆகல, தேர்ட் டிவிஷன், ஃபோர்த் டிவிஷன், ஃபிஃப்த் டிவிஷன் ஆயிடுது. அப்போ வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் என்னது 5 இன்டு லீஸ்ட் கவுண்ட். அதை வச்சு நீங்க பிஎஸ்ஆர் கண்டுபிடிக்கலாம், எம்எஸ்ஆர் கண்டுபிடிக்கலாம். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பர்ல லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா, டோட்டல் ரீடிங், எரர் இல்லாம எரர் இருக்கும் பொழுது எப்படி, அதுக்கப்புறம் பிஎஸ்ஆர் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கிறது. சோ மொத்த கான்செப்ட் இவ்வளவுதான். சோ எரர் இருக்கிறது எரர் இல்லாது, மேக்ஸிமம் நீட்டை பொறுத்த வரைக்கும் எரர் இல்லாம தான் கேட்பாங்க. சோ எரர் இருக்கிறது மேக்ஸிமம் வராது. சோ இது வந்து வெர்னியர் கேலிப்பர். நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ காஜ் பார்க்கலாம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சோ நான் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் தி வெர்னியர் கேலிப்பர் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1 MSD minus 1 division VSD. சோ இப்போ ஒரு क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் nth division of VSD வந்து n minus 1 division of MSD ஓட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோஇன்சிடென்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா எப்படி 1 VSD கண்டுபிடிக்கிறது. அப்போ 1 into VSD equal to n minus 1 MSD. அப்போ 1 VSD என்னது, VSD is equals to n minus 1 divided by n MSD. அப்போ VSD பதிலா இதை நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா 1 minus 1 divided by n MSD. So இந்த இடத்துல இருக்கிற MSD இந்த MSD as a common எடுத்தீங்கன்னா you will be getting n minus n plus 1 divided by n into MSD. least count வந்து பாத்தீங்கன்னா MSD by n. இதே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டேர்ம்ஸ் மாத்தி மாத்தி கொடுக்கலாம். n டிவிஷன் அப்படிங்கறத 4th டிவிஷன், 5th டிவிஷன், சோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி கூட கொடுக்கலாம். சோ இது வந்து எப்படி இத்தனாவது டிவிஷன் வந்து இத்தனாவது டிவிஷனோட கோஇன்சிடென்ஸ் ஆயிடுச்சுன்னு டைரக்டா சொல்லிட்டாங்கன்னா you have to put like this. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ காஜ் டாபிக். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜெனரல் செட்டப். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூ ஷேப்டு ரிம், இது வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்லாண்டிங் ரிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் ஸ்கேல். நம்ம எப்படி வெர்னியர் கேலிப்பர்ல மெயின் ஸ்கேல் பார்த்தோமோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் ஸ்கேல். இது வந்து சர்க்குலர் ஸ்கேல். மேஜர்லி சர்க்குலர் ஸ்கேல் வந்து பாத்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும். ஸோ 0ல இருந்து 100 வரைக்கும் இருக்கும். சரிங்களா, 100 டிவிஷன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் சர்க்குலர் ஸ்கேல் அவ்வளவுதான் இருக்கும். எனக்கு ரேட்டர் ஷீட். ஸோ ரேட்டர் ஷீட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க இதை வந்து ரொட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணீங்கன்னா, ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இப்படி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட் வேர்ட்ஸ் மூவ் ஆகும். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு மூவ் பண்ணீங்கன்னா பேக் வேர்ட்ஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ரேட்டர் ஷீட் இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து இப்படி மூவ் ஆகும். இதே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த பக்கம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேட் பண்ணனா இந்த பேக் வேர்ட்ஸ்ல வரும் சர்க்குலர் ஸ்கேல். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் more accurate than வெர்னியர் கேலிப்பர். வெர்னியர் கேலிப்பர் ஏன் அப்படின்னா இதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எவ்வளவுக்கு எவ்வளவு லீஸ்ட் கவுண்ட் கம்மியாகுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அக்யூரசி அதிகமாகும், எரர் வந்து கம்மியாகும். சோ மோர் அக்யூரேட். இதோட லீஸ்ட் கவுண்ட் வந்து எப்பயுமே வெர்னியர் கேலிப்பரோட வர லீஸ்ட் கவுண்ட் கம்மியா தான் இருக்கும். சோ மேக்ஸிமம் வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிராக்டிகல் யூஸ் பண்றது வந்து 0.01 மில்லிமீட்டர் இருக்கும். சரிங்களா, லீஸ்ட் கவுண்ட். சோ இதுக்கான லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா, அதுக்கப்புறம் டோட்டல் ரீடிங் எப்படி எடுக்கிறது, எரர்ஸ் இருந்தா எப்படி எடுக்கிறது, சோ அதெல்லாம் பார்த்தோம்னா ஈஸி சிம்பிளா ஓவர் ஆயிடும். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சோ ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா என்ன? லீஸ்ட் கவுண்ட்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா pitch of the screw divided by total number of rotations given. சரி, லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா இது இல்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இல்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் சர்க்குலர் ஸ்கேல். எனக்கு இப்ப பிட்ச் ஆஃப் தி ஸ்க்ரூவே தெரியாது. பிட்ச் ஆஃப் தி ஸ்க்ரூக்கு என்ன ஃபார்முலா? அப்படின்னா பிட்ச் ஆஃப் தி ஸ்க்ரூ இஸ் ஈக்குவல்ஸ் டு distance moved by circular scale on linear scale. Linear scale na pitch scale na linear scale divided by total number of rotations given.
ஸோ அந்த பிச்சோட ஜெனரல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, நான் இந்த சர்க்குலர் ஸ்கேல் வந்து ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 20ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, மறுபடியும் இது ஒரு சுத்தி சுத்தி மறுபடியும் இந்த இடத்துல 20 வர்றப்போ இந்த ஸ்க்ரூ வந்து எவ்வளவு முன்னாடி போயிருக்குது அப்படிங்கறத வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா பிச் ஆஃப் த ஸ்க்ரூ. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் மூவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ் கொடுக்குறேன். ஒரு 20 கம்ப்ளீட் ரொட்டேஷன்ஸ்ல எனக்கு வந்து ஒரு 3 சென்டிமீட்டர் மூவ் ஆயிருக்குது அப்படின்னா பிச் எவ்வளவு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மூவ் எவ்வளவு? 3 சென்டிமீட்டர் டிவைடட் பை டோட்டல் ரொட்டேஷன்ஸ் இப்போ 3/20. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிச் ஆஃப் த ஸ்க்ரூ. அந்த பிச் ஆஃப் த ஸ்க்ரூ இந்த இடத்துல போடணும். டோட்டல் நம்பர் ஆஃப் division the circular scale of 100 the maximum divided by 100 போட்டீங்கன்னா you will be getting the answer least count. So இப்போ எனக்கு least count தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டோட்டல் ரீடிங் எப்படி கண்டுபிடிக்கிறது? டோட்டல் ரீடிங் ஈக்குவல் டு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் வெர்னியர் கேலிப்பர்ல என்ன 2 ஸ்கேல் இருந்தது. மெயின் ஸ்கேல் ஒன்று, வெர்னியர் ஸ்கேல் ஒன்று. மெயின் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் வெர்னியர் ஸ்கேல் ரீடிங். அப்போ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ஸ் இருக்குது. என்ன மெயின் ஸ்கேல் பிச் ஸ்கேல் ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் சர்க்குலர் ஸ்கேல் ஒன்று இருக்குது. அப்போ அதே மாதிரி தான் பிச் ஸ்கேல் ரீடிங் பிளஸ் pitch scale reading plus circular scale reading. So இதுதான் வந்து டோட்டல் ரீடிங்கான ஃபார்முலா. சோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் ரீடிங் எப்படி? டோட்டல் ரீடிங் இஸ் ஈக்குவல்ஸ் டு pitch scale reading plus circular scale reading. ஓகே, இது நமக்கு தெரிஞ்சிச்சு. pitch scale reading எப்படி கண்டுபிடிக்கிறது? pitch scale division into pitch. மேக்ஸிமம் வந்து இந்த pitch அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எவ்வளவு 1 MSD க்கு ஈக்குவலா இருக்கும், 1 PSD க்கு ஈக்குவலா இருக்கும். சோ அது ஜெனரலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்டி இன்டு பிச் அப்படிங்கிறது பிஎஸ்ஆர் கண்டுபிடிக்கிறது. நெக்ஸ்ட் சர்க்குலர் ஸ்கேல் ரீடிங் கண்டுபிடிக்கிறது சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வித் தி பிச் ஸ்கேல் இன்டு லீஸ்ட் கவுண்ட். சோ இதை எப்படி போலாம் அப்படிங்கறத நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிச் ஸ்கேல், இது மெயின் ஸ்கேல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து சர்க்குலர் ஸ்கேல். இப்போ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பிஎஸ்டி பிச் ஸ்கேல் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். பிச் ஸ்கேல் டிவிஷன் 1 0 1 2 3 4 5 6 7 8 9. அதாவது சர்க்குலர் ஸ்கேலுக்கு முன்னாடி இருக்கிற டிவிஷன். சர்க்குலர் ஸ்கேலுக்கு முன்னாடி எத்தனாவது டிவிஷன்? 9th டிவிஷன் இருக்கு. அப்ப பிஎஸ்டி வந்து 9 இன்டு பிச் நாமளே ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். 0.1 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், 0.1 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னு 1 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். பிளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீ சர்க்குலர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸ் வித் தி பிச் ஸ்கேல். அப்போ சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு? 35ல இருந்து நமக்கு மேல வருது. சோ 36th டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச் ஸ்கேல் ஆக்சிஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஸ். சோ பிச் ஸ்கேல் ஆக்சிஸோட ஸ்ட்ரெயிட்டா வந்து கோஇன்சிடென்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டா கோஇன்சிடென்ஸ் ஆயிடும். இல்ல அப்படின்னா 10 வேல்யூ எடுத்து போடுங்க. அப்ப 36th டிவிஷன். அப்ப 36 இன்டு லீஸ்ட் கவுண்ட். லீஸ்ட் கவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 0.01 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இதுதான் வந்து டோட்டல் ரீடிங். இது வந்து 0 எரர் இல்லாத. இது வந்து 0 எரர் இருக்குது. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதே மாதிரி நீங்க எதுவுமே இந்த இடத்துல வைக்காம, மேக்ஸிமம் வைக்காம நீங்க இந்த ரிம்மை வந்து க்ளோஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா சோ இதே மாதிரி தான் வரும் டயக்ராம். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 0 இந்த இடத்துல வரும், அது நமக்கு தெரியாது. சோ சர்க்குலர் ஸ்கேல் வந்து இந்த மாதிரி வரும். சோ கரெக்டா சர்க்குலர் ஸ்கேலோட 0 வந்து இந்த 0ஓட வந்து அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா நோ எரர். இதே வந்து 0 மேல போயிருச்சு, 0 வந்து மேல போயிருச்சு அப்படின்னா இஸ் நெகட்டிவ் எரர். 0 வந்து மேல போயிருச்சு அப்படின்னா நெகட்டிவ் எரர். சோ நெகட்டிவ் எரர் எப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு 0 மேல போயிருச்சு, இந்த இடத்துல 95 அப்படிங்கிற டேர்ம் இருக்குது அப்படின்னா -5 அப்படின்னு அர்த்தம். கீழே மொத்தம் 5 டிவிஷன்ஸ் வந்து கீழே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ -5 அப்படிங்கிறது எரர். அப்போ இன்டு லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது நமக்கு 0 கரெக்ஷன். எப்பயுமே ட்ரூ. நமக்கு டோட்டல் ரீடிங்ல இருந்து -0 கரெக்ஷன் தான் நம்ம போடணும். வித் சைன் -5 லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கறத எடுத்து அந்த இடத்துல போடணும். இதே ஃபார் எக்ஸாம்பிள் 0 கீழே இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இப்போ 0 இந்த இடத்துல கீழே இருக்குது அப்படின்னா இப்ப மேல வந்து 5 இருக்குது. அப்ப +5. அப்ப +5 இன்டு லீஸ்ட் கவுண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா 0 கரெக்ஷன் இருக்கும். அந்த 0 கரெக்ஷன் எடுத்து இந்த இடத்துல போட்டீங்கன்னா யூ கேன் சப்ஸ்டிடியூட். சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் யூனிட்ஸ், டைமென்ஷன்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் டாபிக்ஸ் ஃபுல்லா முடியுது. சோ இந்த கான்செப்ட் போதும். இந்த லீஸ்ட் கவுண்ட் கான்செப்ட் மேக்ஸிமம் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்து தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஒருவேளை மெஷர்மெண்ட்ஸ்ல கேட்கல அப்படின்னா டைமென்ஷன்ஸ் போகும். யூனிட்ஸ் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. சோ மெஷர்மெண்ட்ஸ்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ கேஜ் தான். சோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எது புரியலையோ அதை மறுபடியும் நான் நடத்தி போடுறேன். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீட் 2022 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் JEE மெயின்ஸ் 2022 எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. சோ மறக்காம நம்ம ஹீமன்ஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் நோட்டிபிகேஷன் வரும். அதை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்து போடக்கூடிய சாப்டர்ஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.